நாடாளுமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் 3 மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தனது கூட்டணி கட்சிகள் எந்த தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளை நாளுக்கு நாள் அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறார். இதனால் கூட்டணியில் விரிசல்களும் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக நேற்று வெளியிட்டுள்ள அறிவிப்பு ஒட்டுமொத்த திமுகவின் கூட்டணிகளுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக முஸ்லிம் லீக் கட்சியின் மூத்த உறுப்பினராக இருந்து தற்பொழுது வரை மூத்த கட்சி தலைவராகவே செயல்பட்டு வரக்கூடிய நமது காதர் மொஹிதீன் அவர்களுக்கு ராமநாதபுரம் தொகுதியை தற்பொழுது ஒதுக்கீடு செய்திருப்பது ஒட்டுமொத்த திமுகவிற்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இத்தனை ஆண்டுகளாக ராமநாதபுரம் தொகுதியில் திமுகவினர்கள் தான் போட்டியிட்டு வந்தனர். தற்பொழுது இந்த தொகுதி கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த தொகுதியில் நிச்சயமாக இந்திய முஸ்லிம் லீக் வெற்றியடையுமா என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் அமைந்திருக்கிறது. ஏனென்றால் அங்கு முஸ்லிம்களும் இந்துக்களும் ஒற்றுமையாக இருந்து யார் எடுக்கக்கூடிய முடிவு சரியாக இருக்கும் என்பதை இருவரும் இணைந்துதான் தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். இதன் காரணமாகத்தான் முதல் தொகுதி பங்கீடு வெற்றிகரமாக அமையும் வேண்டும் என்பதற்காக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ராமநாதபுரம் தொகுதியை ஒதுக்கீடு செய்திருப்பதாகவும் தற்பொழுது அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆனால் இந்திய காங்கிரஸ் கூட்டணியானது எங்களுக்கு 14 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் தற்பொழுது கூறியுள்ளார். இதற்கு முன்பாக இருந்த காங்கிரஸ் கட்சியின் தலைவர் KS அழகிரி அவர்கள் திமுகவின் பணத்தை பெற்றுக்கொண்டு தேர்தல் பங்கீடு பற்றி குளறுபடி செய்ததன் காரணமாகத்தான் அவரை அந்த பகுதியிலிருந்தும் அத்தொகுதியிலிருந்தும் முழுமையாக நீக்கிவிட்டு புதிய தலைவரை தேர்வு செய்தனர் இந்திய கட்சியின் தலைமை. தற்பொழுது இதற்கு உடன்பட்டு அனைத்து இந்திய கட்சியின் உறுப்பினர்களும் நன்றாக செயல்பட்டு கட்சியை வளர்க்க வேண்டும் என்றும் இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுனா அவர்கள் கூறியிருந்தார். தற்பொழுது தொடர்ச்சியான திமுகவின் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. முதலாவதாக ராமநாதபுரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக இந்திய கூட்டணி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் பற்றியான முழுமையான தகவல் வெளியாகும். இதனால் பல கூட்டணிகள் உடையும் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார். இதை பற்றி உங்களது கருத்துக்களையும் ராமநாதபுரம் தொகுதியில் திமுக வெற்றியடையுமா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்.